பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. ரொம்ப நாளாக இதை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. என்ன காரணம்னா, இது ஒரு சூதாட்டம் மாதிரி. சூதாட்டத்துக்கு வழி சொல்லிட்டோம் அப்படின்னா, மக்கள் என்ன சொன்ன குறுக்கு வழியை ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிட்டோம்னா மக்கள் அதையே தான் தேடி அடைவாங்க. ப்ராப்பர்னஸ்க்கு வர மாட்டாங்க. இருந்தாலும் என்ன சொன்னால், உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதாவது லாட்ரி சீட்டோடைய அதிர்ஷ்டம் யாருக்கு உண்டு? லாட்ரி சீட்டோடைய அதிர்ஷ்டம் யாருக்கு உண்டு? லாட்ரி சீட்டோட அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு லாட்ரி சீட்டு விழுகுமா? விழுகும்னு கிரக ரீதியாக இருந்தால் தான் விலகும். கிரக ரீதியாக இல்லைன்னா விழாது. அந்த காசை அனுபவிக்கணும். லாட்ரி என்பது அடுத்தவன் காசு. அடுத்தவன் காசும் பூராமே என்ன சொன்னால் 6-8 தான். இந்த 6-8 தான் என்ன சொன்னால் அடுத்தவன் காசை சாப்பிட்றது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பெரிய சூத்திரம் கிடையாது. எதையுமே நாம் தேடாமல் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்லலான்னா, அது ஒரு ரகசியமாக இருக்கும். தேடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன சார் ரகசியம் இவ்வளோதானா அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருந்தால், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் உட்கார்ந்திருந்தால் இவர்களுக்கு லாட்ரி யோகம். லாட்ரி என்பது என்ன சொல்றான்னா, சீட்டு வாங்கி தான் அடிக்கல, அடுத்தவன் தொட்ட திங்கிறது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், பொதுவாக ஜென்ரல் இது காலபுருஷ தத்துவத்தின்படி உண்டான உங்களுடைய லக்கணம் எது இருந்துட்டாலும் பரவாயில்ல, எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதா? புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவருக்கு லாட்ரி யோகம். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் அவருக்கு லாட்ரி யோகம். இது ஒரு அற்புதமான கணக்கு. என்ன காரணம்னு சொல்லி, காலபுருஷனுடைய 6ஆம் இடத்தில் செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை 1-2 பாதம் இருக்கிறது. காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தில் கேட்டை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறது. அப்ப 8குடையவன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேட்டை 6குடையவன் நட்சத்திரம். 6ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 8குடையவன் நட்சத்திரம். இவங்க தான் 2 பெரிய பக்கா திருடங்க. 2 பேருமே பக்கா திருடங்க. 6குடையவன் என்று சொன்னால் என்ன சொன்னால் அடுத்தவன் பொருளை சாப்பிட்றது தான். 8குடையவன் என்று சொல்லக்கூடிய மொத்தமாக அமுக்கிறது தான். இதே மாதிரி தான் உங்களுடைய லக்கணத்திற்கு 6குடையவர் 8குடையவர். இப்போ இந்த கணக்கை முடிச்சுட்டு இது பொதுவாக ஜென்ரல் கான்செப்ட். புதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்காருவது, செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காருவது, இவர்களுக்கு எங்கிருந்தாவது எவனாச்சும் ஒருத்தர் துட்டை கொண்டாந்து கொடுத்துட்டே இருப்பான். அது ஒத்தரவா பெறாத விஷயமா இருக்கும். ஜோதிடர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருந்ததுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? வரேன் உட்காந்து என்ன சொன்னாலும் கொடுத்துட்டு போயிடும். ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஜோதிடர்களுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம என்ன சொல்கிறான்னா கொஞ்சம் சம்பாதிக்க முடியும்.
அப்போங்கும்போது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அப்போ லாட்ரி யோகம் அடிக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய, அதாவது ஒரு பந்தய பணம் இல்லை ஒரு சொத்து ஏதோ ஒன்று நமக்கு அந்த மாதிரி கிடைக்க வேண்டிய யோகம் இருக்கிறதா என்பதை முதலில் நாம் பார்ப்பதற்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதனும், புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் என்ன சொன்னா டிக்கெட் வாங்குங்க, இப்படி இருந்தால் இது ஒரு கான்செப்ட். அதற்கடுத்து உங்களுடைய லக்கணத்துக்கு 6 குடையவன், உங்களுடைய லக்கணத்துக்கு 8 குடையவன். உங்களுடைய லக்கணத்திற்கு 6 குடையவன், உங்களுடைய லக்கணத்துக்கு 8 குடையவன். இப்போ என்ன சொன்னா ஒரு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கணும். மிதுன லக்கணத்துக்கு 6 குடையவன் செவ்வாய். மிதுன லக்கணத்துக்கு 8 குடையவன் யார்? சனி. அப்போ இவங்க 2 பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த துட்டை வாங்கி கொடுக்குறாள். மிதுன லக்கணத்திற்கு செவ்வாயும் சனியும் தான் அடுத்தவன் துட்டை பிடுங்கி கொடுக்கறது. இது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கிடுங்க. இந்த 6, 8 என்ன அடுத்த இடத்துலேருந்து என்ன சொன்னா பணத்தை என்ன சொன்னா நமக்கு வாங்கி கொடுத்து என்ன சொன்னால் சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர்கள். அப்போ எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, அதாவது என்ன சொல்கிறான்னா செவ்வாய் 6 குடையவன் செவ்வாய். செவ்வாய் சனியோடைய நட்சத்திரத்திலும் சனி செவ்வாயோடைய நட்சத்திரத்திலும் இருந்தால் இவர்களுக்கு லாட்ரி யோகம் உண்டு. 6 குடையவன் 8 குடையவனுடைய நட்சத்திரத்தில், 8 குடையவன் 6 குடையவன் நட்சத்திரம் எவனாவது 2 தான். இந்த 2 தான். உங்களுடைய லக்கணத்திற்கு 6 குடையவன் யார்? உங்களுடைய லக்கணத்துக்கு 8 குடையவன் யார்? இவர்களுடைய 2 பேருடைய நட்சத்திரத்தில் போய் என்ன சொல்கிறான்னா இந்த சனியோ செவ்வாயோ உதாரண ஜாதகத்தின்படி உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவர்களுடைய பணத்தை சாப்பிடுவீர்கள். அது தப்பாக இந்த இதை எடுத்துக்கிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதை என்ன சொல்ல நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கிடணும். தெரியாமலே என்ன சொன்னா உருட்டு புதியாக அங்கே போய் சாமி கும்பிட போகிறேன், இங்கே போய் சாமி கும்பிட, அதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை என்ன சொன்னால் போராட்டமாகவே இருக்காது. நமக்கு விதி என்னதுன்னு தெரிஞ்சு வச்சு. இப்போ தெரிஞ்சு வச்சா லாட்ரி டிக்கெட்டு அடிக்க வேண்டும், அடுத்தவனுடைய சொத்தை அடுத்தவனுடைய ஒரு இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு லக்கு வேணும். கிராமத்து பாணியில் ஒன்று சொல்லுவாள் இல்லையா, அவசாரியாக போனாலும் முகராசி வேணும்னு சொல்லுவாள்ல. நமக்கு அந்த முகராசி இருக்கா? நம்ம வாட்டுக்கு போகிற என்ன சொல்கிறாங்க, நானும் போனேன்னு ஊரில் இருக்கிற மாதிரி போயிட்டு அடிச்சு கடைசியில் நம்மளை யாரும் சீந்தலைன்னா அதனால தான் சொல்கிறது. அப்போ நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும், உள்ளே இறங்கலாம், தாராளமாக இறங்க. 4 டிக்கெட் வாங்கினேன்னா 2 டிக்கெட் விழுந்துடும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ற 1000 500 அப்படியே விழுந்து அதுக்கு பிறகு மேலே போங்க. அப்போ இதுதான் லாட்ரி டிக்கெட் விழுவதற்குண்டான ஒரு அமைப்பு. அப்போ என்ன சொல்கிறான்னா, புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய நட்சத்திரத்திலும் இருந்தால் அவர்களுக்கு லாட்ரி யோகம் உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு 6 குடையவனும், உங்களுடைய லக்கணத்துக்கு 8 குடையவனும், உங்களுடைய லக்கணத்துக்கு 6 குடையவனும், உங்களுடைய லக்கணத்துக்கு 8 குடையவனும், இவர்களுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 6 குடையவன், 6 குடையவனுடைய நட்சத்திரத்தில் 8 குடையவனும், 8 குடையவனுடைய நட்சத்திரத்தில் 6 குடையவனும் என்றால் இவர்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, லக்கி பம்பர் உண்டு. அதனால் இப்படி இந்த 2 கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் தயவு செய்து போய் இறங்கிறாதீங்க. இறங்கினால் உங்களுக்கு லாஸ் ஆகி போயிடும். இதில் ஏதாவது 1 நாள் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன்னா இறங்குங்க, அளவோடு இறங்குங்க. ரொம்ப போனீங்கன்னா அட்டமாதிபதி 6 குடையவன் என்ன சொன்னால் கடைசியில் நிறையா வாங்கின பிறகு என்ன சொல்கிறான்னா விபத்தை கொடுப்பான்.
தீராத நோயை கொடுக்கும், விபத்தையும் கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது மரணம், 6ஆம் இடம் என்பது ரோகம், மாட்டி விட்டுரும். அப்போ எதை ஒன்றையுமே ஒரு மிளகாவத்திலே கடிக்கணும். சாப்பாட்டுக்கு ஒரு மிளகா வதக்கி வச்சுருக்காங்க, நல்லா மோர் மிளகான்னு வைங்க, 1 அல்லது 2 கடிச்சிடலாம். ஆனால் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 10 மிளகாயம் கடிச்சாச்சுன்னா காலையில் வெளிக்கு போகும்போது காந்தல் பின்னி எடுத்துரும். இதெல்லாம் கணக்கு. அப்போ 6 8 நட்சத்திரத்திலும், 8 6 நட்சத்திரத்திலும், 6 8 இதை மாற்றி எப்படி உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, லாட்ரி யோகம் உண்டு. அதே சமயத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி புதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும், செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலும், இது எப்படி மாறி உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி ஊராஞ்சத்தை தின்பதற்கு உண்டான ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நடைமுறையை என்ன சொன்னான்னா நடைமுறை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். இருந்தால் செயல்படுத்தி கொள்ளுங்கள். அவன் சொல்லும் மாதிரி சாஸ்திரத்தில் ஒன்று சொன்னானா, களவும் கற்றுமர, களவும் கற்றுமர. அதுக்காக களவே பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. யாருமே இந்த உலகத்தில் யோக்கியர்கள் கிடையாது. அப்போ களவும் கற்றுமர அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால கடைசி ரவுண்டு, அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் லாட்ரி யோகம் உண்டு. உங்களுடைய லக்கணத்துக்கு 6 நட்சத்திரத்திலும், உங்களுடைய லக்கணத்துக்கு 8 நட்சத்திரத்திலும் 6 8 உட்கார்ந்திருந்தால் அவர்களுக்கும் லாட்ரி யோகம் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.